ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் நேற்று ரெட் கார்டு வாங்கப்பட்டு வெளியே வந்த ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமான அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக வந்துட்டு கமருதீன் ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். நம்ம சேனல் நிறைய பேர் கமருதீன் ரசிகர்கள் இருக்கீங்க. அதுவும் ஒரு சில பேரில் வந்துட்டேன்னா கமருதீனுக்கு கொடுத்துருவாங்களா ரெட் கார்டு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க ஒரு 3-4 வாரமாக. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ கொடுத்தே விட்டார்கள், அவங்களும் வெளியே போயிட்டாங்க. இப்போது அவங்க வெளியே போனதுனால ஒரு விஷயம் வந்து ஒன்று இருக்குது. என்னென்னா ரெட் கார்டு அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எதுலேயுமே நீங்கள் வந்துட்டு அவங்க 2 பேரையும் பார்க்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி மகத்துக்கு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரதீப் கொடுத்துருப்பாங்க. பிரதீப்பெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா? எங்கேயுமே பார்க்கல. அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் நேற்று அது விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் நடந்தது உண்மையிலே ஒரு கொடுமையான விஷயங்கள். இப்போ என்ன தகவல்னா, சில சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக குமரன்ற ஒரு கேரக்டர் தான் பிரபலமாக இருந்துச்சு இல்லையா? அது என்னது மகாநதி சீரியல். அதில் வந்துட்டு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இருந்தார் போல இருக்குது. இப்போ தான் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இதை பார்க்குறேன்னு, அதில் வந்துட்டு அந்த மகாநதி சீரியல் குமரன் கதாபாத்திரத்தில் அவர் நீக்க போகிறாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்களாம். நான் அந்த சீரியல் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எது எப்படியோ, அதாவது வெறும் இந்த சேனல் மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது சரிங்களா? ஜீ தமிழ் இருக்குது, அதுக்கப்புறம் சன் நியூஸ் இருக்குது, எவ்வளோ எக்கச்சக்கமான சேனல் இருக்குது. அதேமாதிரி விஜய் டிவியில் வந்துட்டு ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்னா அதே வந்து சன் டிவிலையும் வந்துட்டு ஒரு ஷோ நடத்துவாங்க. டாப் டூப்பு சம்திங் நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, ஃபேமஸான சீரியல்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆளும் ரொம்ப அழகாக ஃபேராக தானே இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி பாடியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதனால இன்னொரு சீரியல் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கமருதீன் வந்து அந்த எஃபர்ட் போடுறாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு கோவம் வந்தால் கோவத்தில் வார்த்தை இஷ்டத்துக்கு விடுறது. அதை முதல் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் அவர் போகிறதுக்கு முன்னாடி லிவிங் ஏரியாவில் உட்காந்து அழுத விஷயங்கள் இனிமேல் கண்ணுக்குள்ளே நிற்கிது. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை வந்து அங்கே சொன்னார். அதே மாதிரி வந்துட்டு அந்த பாட்டு பாடியிருப்பார், அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் அதுதான் நிறைய பேர் கோவக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக வந்துட்டு கோவத்தில் நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க, கோவத்தில் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயத்தில் போய் முடியுது. அதுக்கப்புறமா அவங்க ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி இதில் என்ன ஒரு கொடுமைனா, அவங்க 2 பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுவாக இருந்தாங்க 2 பேருமே. அதாவது கமருதீன் விஜய் பார்வதி அது அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த ஷோவிலே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன விஷயங்களும், நீங்கள் வெளியே போய் பாருங்கள், பார்வதி பற்றி தெரியும்னு சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற திவ்யா வந்துட்டு அப்போவே சொன்ன கமருதீன், அப்போவே சொன்னேன்னு, ஏம்மா திவ்யா போகிறதுக்கு முன்னாடி, அதாவது வெளியே போகிற நேரத்தில் பேசுகிறீங்களேம்மா, அந்த காக்கா ஆகி போச்சுன்னு ஒரு விஷயத்த வந்துட்டு அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கி அவரை வந்து அன்றைக்கே வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கலன்னா அது வந்து சபைக்கே வந்திருக்காது. நீங்கள் இவ்வளோ அன்புள்ளம் கொண்டவங்கன்னா ஏன் அதை வந்து இழுத்துங்க? இவ்வளோ இது பாருங்கள் வன்மம். போகும்போது கூட வெளியே போனால் நீ யார்கிட்ட வேணாலும் வச்சுக்க, ஆனால் இவ்வளோ இதை வந்து கட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி. அவர் நின்றுட்டுருக்காரு கமருதீன், இவர் வந்துட்டு இங்கேருந்து டோர் ஓப்பன் பண்ணியாச்சு போ அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ரொம்ப கஷ்டங்க. அது எப்படி அவங்க ஜீர்ணிக்கிறாங்கன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.